வளமுடன். இயற்கையை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன டாபிக்? காணும் பொங்கல். காணும் பொங்கல்னால் எதற்கு? பிள்ளைங்கள்லாம் முன்னோர்லாம் என்ன சொல்லுவாங்க, வயசானவங்க பொண்ணு பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்கள, பொண்ணுங்களை இந்த காணும் பொங்கலுக்கு வர சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரியே எந்த வருஷமும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கோசம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு எல்லா பெண்களும் வருவாங்க. அதுவும் கிராமத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாம் பேரன் பேத்தி எல்லாம் லைனில் வந்துடும். பஸ்ஸுக்கு இது கஷ்டமாக இருக்கும், நடந்து வரவங்க நடந்து வந்துடுவாங்க. அது மாதிரி காணும் பொங்கலுக்கு விசேஷம். நாங்களும் அது அந்த பழக்கம் இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. சில வீடுகளுக்கு மறந்துடுறாங்க, அப்புறம் எப்போ வேணாலும் வராங்க. ஆனால் பொங்கல் கழிச்ச உடனே எல்லாருமே காணும் பொங்கலுக்கு வருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் வருவாங்க. லேடிஸ் இருந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் பார்த்து மஞ்சள் குங்குமம் அப்படி கொடுங்க. சரி, எல்லாம் கொஞ்சம் வசதி இருக்குன்னா ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுங்க. இல்லை நான் சேலையே கொடுக்க போகிறேன்னாலும் இந்த நாளில் நீங்கள் கொடுங்க. நான் அதுபோல் தை மாதம் வெள்ளிக்கிழமையில் வர சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எதுக்குன்னா இது தை மாதம் ரொம்ப விசேஷம். பெண்களுக்குன்னே சொல்லுவாங்க, ஆடி மாதம் எப்படி விசேஷன்ற மாதிரி தையும் விசேஷம்தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லேடிஸுங்களை எல்லாம் சேர்ந்து செய்யுங்க. என்ன பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, காணும்போங்கன்னா எல்லா பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பாங்களா, வெளியூரில் இருந்தெல்லாம் பசங்களாம் வந்துருக்குல்ல. என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் ஒரு போட்டி வைப்பாங்க. ஏன் உள்ளூர் பசங்க நீ வெளியூரில் இருந்தாலும் வாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வைப்பாங்க. எதுன்னா இப்போ கபடி, அது நிறைய இடத்துல மறந்துடுறாங்க சிட்டியெல்லாம். இப்போ அது ஒரு பயிற்சியும் கொடுத்து செய்கிறாங்க. கபடி, அப்புறம் என்ன கால்பந்து, அப்புறம் ரிங் ஆடுறது. லேடிஸ்லாம் ரிங் ஆடுவாங்க. அப்போல்லாம் வலை கட்டிட்டு இப்போ எப்படி நீங்கள் பால் இதுன்ற மாதிரி லேடிஸ்க்கு ரிங்கு போட்டு இது பண்ணுவாங்க. அதை செய்வாங்க அவங்க. பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் கோணியை உள்ளே விட்டுட்டு அவங்கள நடக்க சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸுன்னு சொல்லிட்டு அது கோணி எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா இதை பார்க்கவே காணும் பொங்கலுக்கு ஊர் ஜனமே ஒரு இடத்துல கூடிடும். கிராமம்லாம் ஒரு பக்கம் கேப் இருக்கும், ஏரி மாதிரி ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்புறம் ஸ்பூனில் லெமன் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பூன் லெமன் விழாமல் 100 மீட்ரு போகணுன்னு சொல்லிட்டு. ஓட்டப்பந்தயம் 200 மீட்ரு. அது மாதிரி ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு அளவு இருக்கும். இந்த அளவில் போயிட்டு வரணும். அப்புறம்னா கடைசியில் மியூசிக்கல் சேர். இப்போ இன்னும் இருக்குதா இல்லையா, சில இடத்துல இன்னும் நடந்துதான் இருக்குது. அப்போது மியூசிக்கல் சேர் வைப்பாங்க. லாஸ்ட்டு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த போட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்போது லாஸ்ட்டு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர் தலைவர் இருப்பாங்கள, அவங்கள முன்னிலையில் கூப்பிட்டு போட்டியெல்லாம் முடிச்சுப்பா, நீங்கள் ப்ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் வசதிக்கிறவங்களை ஏன்பா நீ கொடுனாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்கள்லாம் ஒரு வாலிப பசங்களுக்கெல்லாம் ஆள் கொஞ்சம் காசு போட்டு ஒரு ப்ரைஸ் அவங்களால முடிஞ்சது. அப்போலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு சின்ன இது மாதிரி கூடை மாதிரி, அது மாதிரிலாம் அப்போ அந்த காலத்தில் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு போட்டி போடுவாங்க. நாம் ஜெயிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர இந்த ப்ரைஸுக்காக நான் ஜனங்க இது பண்ணாதுங்க. பிள்ளைங்களாம் கூட நான் போட்டியில் கலந்தோம். கோல போட்டி வைப்போம். நான் வச்சுருக்கேன் கோல போட்டியெல்லாம் வச்சு நிறைய பசங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நான் ஒரு காலத்தில் மார்கழி மாதம் கோழி போட்டு கோல போட்டி வச்சாங்களா, நான் சிவனை போட்டேன். எனக்கு வரல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஃபெய்கால் இருந்து ஒரு டிசைன் ஃபெய்கால் போட்டு அதில் கோலமாவை போட்டு வாசலில் எடுத்து வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றிட்டேன். அன்னைக்கு சொல்ல எல்லோரும், ஆனால் எல்லார் வீட்லேயும் பரதநாட்டியம் மாதிரி ஒரு பொண்ணு வரைஞ்சி இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக இது. நான் நினச்சிப்பேன் இவங்களாம் ப்ரைஸ் வாங்க, நாம் எங்கே வாங்க போகிறோம்னு நான் நினச்சின்னு இருந்தேன். என்ன பண்ணாங்க, கோலப்பட்டுலாம் முடிஞ்சிச்சு. ரிசல்ட் அப்பயே சொல்ல மாட்டாங்கல்ல, இந்த கணக்கு உங்களுக்கு தானே சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்க, இது சிறப்பு பரிசு பூங்கொடினாங்க. என்ன அப்படின்றத அப்போது நான் வாசலில் வச்சுட்டு போயிட்டேன் கோலம் போட்டு பேஷனில். அதை நான் உள்ளே யார் வரான்னு பார்த்தேன். எல்லாம் ரொம்ப நேரம் அதை பார்த்துங்கிறாங்க பொழுது எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு தான் ப்ரைஸ் சிறப்பு பரிசு. நாங்கள் எல்லாருக்கும் போட்டி போட்டாங்க. நாங்களே எவ்வளோ செலவு பண்ணி போட்டோம், எங்களுக்கு கொடுக்கல. இவங்களுக்கு மட்டும் யோசிச்சு பேஷன் பெருசாக.
அது கொடுத்தாங்க. எதுனா அது ஒரு நான் எதிர்பார்க்கல. எதை விட போட்டவங்க எல்லாமே வாங்கும்போது நம்ம எங்கே வரப்போகுதுன்னு நினச்சேன். எப்போவுமே நாம் ஒன்று நினைக்கிறது அது ஒன்று நடக்குதுன்றாங்கள, அந்த கோலத்துக்கு போட்டி இது ஒன்று ப்ரைஸ் வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜாலி காணும் பொங்கல்னால். இப்போ நீங்கள் கூட அப்பார்ட்மெண்ட் இருக்கிறீங்க, ஒரு வாரம் இருக்குது இல்லை, பசங்க எப்படி 2-3 நாள் லீவ் இருக்குல்ல, உங்களுக்குள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி போட்டி வைக்கலாம்ல. எல்லா சின்ன பசங்க பெரிய பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் வருவாங்கள, கூப்பிட்டு கூட எல்லா பசங்களையும் விளையாட சொல்லி ஒவ்வொரு நொண்டி ஆட்டனாலே மறந்துடுது. இப்போ காஞ்சத்தில் ஒரு பொண்ணை கேட்குறேன், நீங்களாம் நொண்டி ஆடணும் அப்படின்னா என்னான்னு கேட்குது. அப்போது பழைய இதில் எல்லாமே மறந்தது பாரு. அதெல்லாம் வந்து உடற்பயிற்சியாக வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிற முன்னோர்கள்லாம் நோய் வரல. எங்களுக்கெல்லாம் கூட ஒரு நோயின்னு வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போது நாங்கள் தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச செய்கிறேன். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.